கிராம் தங்கத்தோட விலை 5000 ரூபாய் அப்படின்னா ஒரு பீஸோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு இருக்கும். அப்போ நீங்கள் 100 பீஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பிஃபோர் ஒரு கிராம் வெறும் 700 தாங்க. இன்றைக்கி அதே ஒரு கிராம் கோல்டு நியர்லி 6000 ருபீஸ், கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் இன்வெஸ்டட் அமௌண்ட் டபுள் ஆகிருக்கு. அதாவது 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம். இந்த க்ரோத்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்கான்னு தெரியல. ஸோ இப்போ அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டு பீஸ், அதாவது கோல்டே நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதோட ஒரு செயினாக வாங்கினீங்கன்னா இன்னொரு 25 to 30% எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் பே பண்ணணும். அதாவது ஒரு லட்ச ரூபான்ற இடத்துல 1,30,000 கொடுத்தா தான் அந்த 1 லட்ச ரூபா நகையை நீங்கள் வாங்க முடியும். இதே கோல்டு பீஸ் வந்து அப்படியே 6,000 ரூபான்னா ஒரு பீஸ் வந்து 60 ரூபா, 100 பீஸ் வந்து ஒரு கிராமுக்கு ஈக்குவல். ஸோ நீங்கள் வெறும் 60 ரூபா 50 ரூபாலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு பீஸாக இருக்குது, விச் கிவ்ஸ் த சேம் ரிட்டர்ன். டோன்ட் மிஸ் இட்.